நான் வந்து சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் படித்தேன். அதுவும் கோஎஜுகேஷன் தான். அங்கே எங்களுக்கு ரீயூனியன்லாம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் படித்த வருஷத்தில் செல்ஃபோன் கிடையாது. அதனால் நாங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு சின்ன புக்கு வச்சுருப்போம். அதில் எழுதிப்போம், சும்மா எழுதி கொடுப்போம். உயிர் உள்ள வரை உன்னை மறக்க மாட்டேன்னு. சாயங்காலமே மறந்துடுவோம். அது எழுதி கொடுக்குறதோட சரி. சில பேர் அட்ரஸ் எழுதி கொடுப்பான். அப்போ ஃபோன் நம்பர் கிடையாது. மேக்ஸிமம் ஃபோன் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு பிபின்னு போட்டிருப்போம். என்னென்னா தெருமுனையில் இருக்கிற அண்ணாச்சி கடை, நம்ம வாடகை வீட்டில் வேறு இருக்கோமா, ஒரு 6 மாதத்துக்கு மேலே அந்த தெருவில் இருக்க மாட்டோம், மாறிக்கினே இருப்போம். அதனால் அதெல்லாம் கொடுக்குறதில்ல, அப்படியே விட்டோம். நான் 89 முடித்தேன். திடீர்னுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால் பிரசிடென்சி காலேஜ்லேருந்து ஒரு ரிஜிஸ்டர் தபால் வந்தது. என்னென்னா 89 முடித்தவங்க ரீயூனியனு முடிஞ்சா வாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திடீர்னு எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டான். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடரா, ரீயூனியன்னா இதுதான்டா. ஏன்னா உங்களெல்லாம் பார்த்து நமக்கு அது மாதிரி இல்லையேன்ற ஏக்கம் இருந்தது. போனால் என் கூட படித்த பையங்க, 5 வருஷம் என் கூட படித்த பையன்லாம் இருக்கான். அது என் திக்கு ஃப்ரெண்டு. எப்படா இருக்க, உன்னை டிவியில் பார்த்துருக்கேன்டா, எங்கே இருக்கேன்னு தெரியல, உன் ஃபோன் நம்பர் இல்லை. அவன் சொன்னான் நான் டிஆர்ஓவாக இருக்கேன், அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறேன், எல்லாம் சொன்னான். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ரீயூனியன் போய் அதான் முடிஞ்சுது. அவனை பார்த்தேன், மகிழ்ச்சியாக இருந்தது. அத்தோடு முடிச்சிருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், டேய் வாடா, என் வீடு இங்கே பக்கத்தில் தான், கூட வாடான்னு, வீட்டுக்கு வந்துட்டு போடான்னு வந்தான். என் கூட 5 வருஷம் படித்தவன், கோஎஜுகேஷனு. வந்தான். என் ஒய்ஃபை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இதாண்டா என் ஒய்ஃபுன்னு. இதுவா? அப்போ அது அப்படின்னா காலேஜ் படித்தவன்ல, அப்போ அதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அது எதுன்னு இதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. அதனால் அந்த ரீயூனியன் இதுவே எனக்கு ஒரு ராசியே இல்லாத ஆயிடுச்சு. இந்த கல்லூரியில் பேசுறது மட்டும் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து லைம் லைட்டில் இருக்கிறவங்க. இந்த சாதாரணமாக நாங்கள் பேசி சில இடத்துல பேச வச்சுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்போம். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமோன்னு. சில பேர் தான் ரசிப்பாங்க. இந்த கல்லூரிகளில் பேசுறதுல என்ன பிரச்சனைனா, நீங்கள் நல்லா ரசிப்பீங்க, ஆனால் வெளிக்கூட்டத்தில் நல்லா இருந்தால் கை தட்டுவான், நல்லா இல்லைன்னா கம்முன்னு இருப்பான். ஆனால் இந்த காலேஜில் எப்படின்னா, நல்லா இருந்தாலும் கை தட்டுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வித்தை தெரியும். அங்கே இருந்துட்டு வந்தேன். எனக்கு ஒன்று தான், இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கம் அமைப்பது பெரிய விஷயம் அல்ல. ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வருஷமும் முடிச்சிங்க, இன்னைக்கு வந்து முன்னாள் மாணவர் என்று விருந்தினராக இன்னைக்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த கல்லூரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை மனதிலே வைத்து முன்னேறி இதே கல்லூரியில் இன்று விருந்தினராக வந்த நீங்கள் சிறப்பு விருந்தினராக வருவதற்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உண்மையிலேயே நீங்க கல்லூரிக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம். இந்த ரசிப்பு தான் ரொம்ப கல்லூரிகள்ல அதிகம். இந்த இப்ப சார் கூட சொன்னாரு, இது போன வருஷமே ஆரம்பிச்சிருக்க வேண்டியது, கொரோனாவால ஒண்ணும் பண்ண முடியாது. கொரோனா வந்து அப்படி குழப்பி விட்டுடுச்சு நம்மள. பையனுக்கே போன வருஷம் என்ன படிச்சோன்னு ஞாபகம் இல்லை. என்ன சாதாரணமாகவே படித்தா ஞாபகம் இருக்காது, என்ன படித்தோன்னு ஞாபகம் இல்லை. சார் கொரோனாவே நிறைய பேருக்கு ஒன்றும் புரியல சார், படித்தவன் படிக்காதவன். எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னான், ஒரே ஃபீவராக இருக்குது. அதாவது கொரோனா சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறான். ஃபீவர் ஆகுதுடா, உடம்பு பாடி வெயிட் இருக்குது, பாடி ரொம்ப பெயினாக இருக்குது, தூக்கம் வரல, டேஸ்ட்டு தெரியல, கொரோனா சிம்டம்ஸ் எல்லாம். நான் சொன்னேன், டேய் போய் செக்அப் பண்ணிடா போடா அப்படின்னு. செக்அப் பண்ணி பாசிட்டிவ்னு வந்துட்டா என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுறது? பாசிட்டிவ் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணினேன். கொரோனாக்கு தான் மருந்தே கண்டுபிடிக்கலையே. நான் சரி விட்டுருனேன். விட்டுட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் டேய் என்னடா பண்ண சொல்கிற? அப்புறம் நான் சொன்னேன், இங்கே பாரு விடு, ஏதாவது ஆயிடுச்சு வச்சுக்கா, டெய்லி இன்று பலியானவர்கள் எண்ணிக்கைன்னு ஒன்று போடுறான், அதில் உன் பேரை சேர்த்து விட்டுருவானுங்க, விட்டுரு அப்படின்னா. முடியலங்க. இது நடுவில் இவனுங்க வேற இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு தெரியும்ல, அவன் டாக்டர் மாதிரி வக்கீல் மாதிரி அவனே ஒருத்தன் எழுதியிருக்கான், 50 வயசு அதிகமாக ஆனவர்களுக்கு படுக்கையிலேயே ஹார்ட் அட்டாக் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு. பார்த்த உடனே பயந்துட்டேன், ஏன்னா 50 ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரான்னு பார்த்தா அவன் சொல்கிறாங்க, நைட்டு தூங்கும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து பாத்ரூம் போகணுன்னா டக்குன்னு எழுந்துக்காதீங்க, ஏன்னா
தூங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தம் ஓட்டம் வந்து கம்மியாக இருக்கும், பிரெயின் வந்து ரெஸ்ட் எடுக்கும். நீ சட்டுன்னு எழுதினா பிரெயினுக்கே ஒரு ஷாக் கொடுத்து பிளட்டு வந்து ஏடாகுடமாகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு படிச்சுட்டேன்னா பயமாக இருந்தது. அப்புறம் போட்டிருக்கோம், அதுக்கு என்ன பண்ணணுமா, நீங்கள் முதல்ல கண்ணு முழிச்ச உடனே எழுந்துக்க கூடாது, உடம்பு அசைக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் சீலிங்கே பாருங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் உட்காருங்க, அப்புறம் கட்டில் விட்டு உடனே இறங்கிடாதீங்க, கட்டில் கிட்ட முனையில் உட்காந்து காலை ஆட்டுங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போங்க. நான் பாத்ரூம் போகிறதுக்கு ஆனால் இது பொய்ன்னு தெரியும், சொன்னவன் டாக்டரானு தெரியல, ஆனால் பயம் இருக்குல்ல மனுஷனுக்கு, படிச்சுட்டோம் வேற. இப்பெல்லாம் பாத்ரூம் போகணுன்னா யோசிக்கதாகுது, இவ்வளோ வேலை இருக்கு, அதுக்கு முன்னால் பேசாம காலையில் பார்த்துக்கலாமான்னு. அப்படி இல்லைன்னா எழுந்து அப்படியே கண்ணு முழிச்சு விட்டத்தையே ஒரு 5 நிமிஷம் பார்த்து உட்கார்ந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இருந்து, அன்னைக்கு கட்டில் முனையில் உட்காந்து காலாட்டிட்டு இருக்கிறேன், என் ஒய்ஃபு நட்ராத்திரியில் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் புரியல சார். மக்கள் ஏன் இவ்வளவு குழப்பமாக இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று, எப்பொழுதுமே நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக இருக்க வைத்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. சார் எப்பவுமே சிரிச்ச மூஞ்சோட இருங்க, நம்ப மாட்டீங்க, நம்மளை நல்லவன் நினைப்பாங்க. உண்மையிலேயே சிரிச்சா மாதிரி முகம் இருந்ததுன்னா நல்லவன் நினைப்பாங்க. நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் உள்ள போய் பாருங்களேன், அந்த கொஞ்சம் நல்ல ஒரு சிரிச்ச மூஞ்சா இருக்காருன்னுவான், அவன் தான் பெரிய திருடன், அது வேற விஷயம். ஆனா சொல்லும் போது சொல்லுவாங்க, ஏன்னா சிரிச்ச முகம்ன்றது நமக்கே ஒரு அழகு தரும். நிறைய பேர் ஏன் அதை செய்ய மாட்டான்னு தெரியல. எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க, இப்போ ஆசிரியர் தொழிலே கூட சரி, கொஞ்சம் சிரிச்சா மாதிரி பாடம் எடுக்கிற கிளாஸுக்கு பசங்க வந்து கரெக்டாக வந்துடுவான். உள்ள நுழைஞ்சவொடனே ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்சுன்னு சொல்ற வாத்தியாரெலாம் இருக்காங்களா ஸ்கூல்ல, ஒரு பய வர மாட்டான். கஷ்டம். யாராக இருந்தாலும் இப்போ டாக்டர் கொடுங்க, பேஷண்ட் வரும்போது சிரிச்சா மாதிரி அவங்கள ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், அப்படியே சிரிச்சா மாதிரி சொல்லணும். அதை விட்டுட்டு அவனையே உத்து பார்த்துன்னு இருந்தாரு வச்சுங்களேன், பேஷண்ட் பயப்படுவான், கிட்னிக்கு பிளான் பண்ணுறாரு போல இருக்குன்னு. ஆனால் வக்கீலாம் அப்படிதாங்க சார், இதெல்லாம் கேஸே இல்லை சார், முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லணும். வக்கீலம் உத்து பார்த்தானா அவன் இந்தாலே நம்மளுக்கு 10 வருஷம் வாங்கி கொடுத்துருவான் போல இருக்குதுன்னு நினைப்பான். சிரிச்சா மாதிரி இருக்கணும் சார். சார் நீங்கள் 1000 சொல்லுங்க, 1000 சொல்லுங்க. ஒரு அரசியல்வாதி பார்த்துக்கிறீங்களா, சிரிச்சா மாதிரியே இருப்பாங்க, தோத்து போயிருப்பான், ஆனால் சிரிச்சா மாதிரியே மீடியாவில் வருவான். நமக்கே பாவமாக இருக்கும், பேசாமல் இவருக்கே போட்டிருக்கலாம் போல இருக்குன்னு. ஆனால் அது வந்து ஒரு பெரிய சக்தி, சிரிச்சா மாதிரி இருக்குதுன்றது. உண்மையிலேயே நகைச்சுவை உணர்வு இருந்தால் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற முடியும். நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு இருந்தால் எல்லோருமாலும் விருப்பப்படுவீர்கள். உண்மையாக தான். ஒரு மாமனாருங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, மாப்பிள்ளை வீட்டில் இருக்காரு, இப்போதான் 2 நாள் ஆகுது கல்யாணம் பண்ணி. மாமனார் வாசலில் உட்கார்ந்து இருக்காரு. ஒரு பிச்சைக்காரன் வந்து என்ன பண்ணா, ஐயா சாமி அப்படின்னா, மாமனார் சட்டுன்னு இருந்ததெல்லாம் இப்போதான்டா ஒருத்தனுக்கு போட்டேன் அப்படின்னாரு. மாப்பிள்ளை சிரிச்சிட்டான். அது உண்மைதான், இருந்தாலும் அது சொன்ன விதம் மாப்பிள்ளை சிரிச்சிட்டான். ஒரு ஆபீசருங்க 2 வருஷம் ஒரு போஸ்டிங்ல இருந்தான், 8 கோடி ரூபாய் ஊழல் மாட்டிக்கினான், தூக்கிட்டு போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நீதிபதி பார்த்துட்டு கேட்டாராம், 2 வருஷத்துல 8 கோடி எப்படி அப்படின்னு. அவன் சொல்லியிருக்கான், சார் நீங்க என்ன ஆச்சரியத்துல கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்துல கேட்குறீங்களா? ஜட்ஜு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. ஆக நீங்க மகாத்மா காந்தி சீரியஸ்ன்னு நினைச்சிருப்பாங்க. இல்லை, மகாத்மா காந்தி உண்மையிலேயே நகைச்சுவைவாதி. அவர் சொல்லியிருக்காரு, நகைச்சுவை மட்டும் என்னிடம் இல்லை என்றால் நான் எப்பொழுதும் இறந்து விட்டு இருப்பேன்னு. ஆக நகைச்சுவையும் சிரிப்பும் இருப்பது தான் உண்மையிலேயே ஆனந்தமானது. நம்ம சிரிக்கிறோமானா இல்லை, சாதாரணமாக இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்கோன்னா, ஃபோட்டோகிராஃபர் வந்து ஸ்மைல் ப்ளீஸ் 1 2 3 சொல்கிற அளவுக்கு. இங்கே எங்க நம்ம ஃபோட்டோகிராஃபர் இன்னும் ஒரு படி மேலே, ஓப்பன் ஸ்மைல், வெறும் ஸ்மைல் இல்லை, ஓப்பன் ஸ்மைல். எனக்கு என்னன்னா இன்னும் வரலன்னு வச்சுக்கா, மேல் உதருக்கும் கீழ் உதருக்கும் கிளிப்பு போட்டு விட்டுருவாராகன்னு நினைச்சேன், அப்புறம் சிரிச்சுட்டேன். ஓப்பன் ஸ்மைல், அப்படிதான், வேற வழி இல்லை, சிரிக்க மாட்டோம். யாராவது குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்ல மாட்டோம். எவனாவது நமக்கு குட் மார்னிங் சொன்னாலே நமக்கு பயமா இருக்கு. கடன் கேட்கிற போறான், இன்னும் திடீர்னு வந்து குட் மார்னிங் சொல்றான், கேட்பானோன்னு. சார் உண்மையிலேங்க அப்படிதான் பயப்படுறோம், குட் மார்னிங் சொல்றதுக்கு பயப்படுறோம். நானே வாக்கிங் போகும்போது ஒரு ஆஃபீஸரு டெய்லி குட் மார்னிங் சொல்லுவேன். ஒரு நாள் குட் மார்னிங் சொன்னேன், அவர் திருப்பி சொல்லலை, பயந்துட்டேன். அவர் எதோ கவனிக்கல. ஆனா எனக்கு என்ன பயம்னா, என்னை பத்தி ஏதாவது நெகட்டிவா யாராவது சொல்லி விட்டாங்களோன்னு. அன்னைக்கு ஃபுல்லா வேலையா போடல. அந்த மாதிரி எல்லாரையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரை பார்த்தாலும் ஒரு குட் மார்னிங் சொல்றதுல என்னங்க தப்பு? நமக்கு அந்த குணமே வரமாட்டேது இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒன்றும் கஷ்டம்.
நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த யூஎஸ்ல இருக்கும் போதுங்க, சாதாரணமாக அமெரிக்கன்ஸு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் நின்றுப்பேன், குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ, என்ன யாருன்னே தெரியாது, ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங், ஹாவ் ஏ நைஸ் டே, சிரிச்ச மாதிரி சொல்லிட்டு போவான். இது ஒரு நல்ல பழக்கம். சரி, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் வாக்கிங் தெருவுக்கு போனேன்ல, அப்போ எதிர்க்க வரவங்ககிட்டலாம் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூன்னு. ஒருத்தர் சொல்கிறான், குளிரில் போய் 1.5 மாதம் இருந்தான்ல, ஏதோ பண்ணிட்டு இருக்குதுன்னு. அதான் என்ன மென்டலிட்டான் சார். சில பழக்கங்களை நாம் எடுத்துக்கலாம். நீங்கள் அமெரிக்காவில் வந்து ஆண் பெண் வந்து கணவன் மனைவின்றது ஃப்ரெண்ட்ஸு, உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸு மாதிரி. அங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் ஹஸ்பண்டு தான் விளக்குவான். உடனே ஒய்ஃபு சொல்லுது தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னா ஒய்ஃபு, ஃப்ரெண்ட்ஸு மாதிரி. ஹாலில் வந்து ஆஃபீஸ் ரூமில், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரூமில் வந்து க்ளீன் பண்ணுறது ஒய்ஃபு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா ஹஸ்பண்ட் சொல்கிறான் தேங்க்யூ ஐ லவ் யூன்னு, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இது ஒரு நல்ல பழக்கம். நம்மளுக்கு அது வராது. நான் வீட்டுக்கு வந்து இதை ட்ரை பண்ணேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு. யூஎஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு கப்பு காஃபி எடுத்துணும் ஆமான்னு எடுத்துன்னு வந்து கொடுத்தா தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு. சோஃபாவில் உட்காந்துன்னு ஓன்னு அழுகுறான். நான் லவ் யூன்னு சொன்னது அவளுக்கு நம்பலை. அவனே நினச்சிட்டு இருக்கிறா நான் வேற யாருக்கோ சொல்கிறத இவகிட்ட ட்ரையல் பண்ணி பார்க்குறேன்னு. இது ஒன்றும் பண்ண முடியாது சார். லிஃப்ட்டு உள்ள எவ்வளோ நேரம், எவ்வளோ இடம் சார்? இவ்வளோ தான். ஒரு லிஃப்ட்டில் 5 பேர் 4 பேர் போகிறோம். அதனுடைய பயண நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம்னு வைங்களேன். பெரிய பில்டிங்காக இருந்தால் கூட அவ்வளோதானே, வினாடியில் இறங்கிட போகிறோம். லிஃப்ட்டில் உள்ளே போகும்போது முன்னால் நமக்கு முன்னால் ஒரு 3 பேர் இருக்கான். என்னைக்காவது நம்ம லிஃப்ட்டு ஏறும்போது அந்த 3 பேரை பார்த்து ஹாய் குட் மார்னிங் சிரிச்சா இருக்குமா? இல்லை. உள்ளே இருக்கிற 3 பேர் எவனாவது நம்மளை பார்த்து சிரிப்பான்றீங்களா? இல்லை. உள்ளே பாருங்க, அந்த 20 செகண்ட் 30 செகண்ட்லேயேங்க 4 பேர் தான் நவக்கிரகம் மாதிரி நிற்கிறான். ஒருத்தன் லிஃப்ட் பின்னால் முட்டின்னு நிற்பான். ஒருத்தன் அன்னைக்கு தான் ஷூ வாங்கின மாதிரி ஷூவே பார்த்து நிற்பான். இன்னொருத்தன் அந்த லிஃப்ட் மேலே ஏதோ ராக்கெட்டுக்கு அனுப்புறவன் அந்த 1 2 3 பார்த்துக்கினே இருப்பான். ஒருத்தன் லிஃப்ட் ஆப்ரேட்டரையே முறைப்பான், அவன் பயப்படுவான். ஏன் ஒரு குட் மார்னிங் சொன்னா என்ன? உங்க எல்லாருக்குமே சொல்றேன், வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க ரோல் மாடல் ரோல் மாடல்னு. நான் சொல்றது ரோல் மாடல் இல்லை, அவங்க வாழ்க்கையை படிச்சு தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். உடனே நீங்கள் அப்துல் கலாமாக ஆக வேண்டும், சுவாமி அதெல்லாம் நீங்க ரோல் மாடலா யாரையா ரோல் மாடலா வச்சு நீங்க பண்ணக்கூடாதுங்க. உங்களை மற்றவர்கள் ரோல் மாடலாக வைக்கிற அளவுக்கு நீங்கள் உயர வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு நீங்கள் வித்து போடணும், அவ்வளவுதான். ரோல் மாடல்லாம் நம்ம எனக்கு கூட தாங்க. நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தான். 15 வருஷம் என் வாழ்க்கை பாதி பாழா போச்சு. என் ரோல் மாடல் பேர் என்ன தெரியுமா? மகேஷ், எங்க பெரியப்பா பையன். இந்த எங்க அம்மா எனக்கு ரோல் மாடலா காமிச்சதே மகேஷை தான். மகேஷை பாரு, அவன் எப்படி படிக்க, அவன் வேங்க இந்த எக்ஸாம் எழுதுனா 100க்கு 100 வாங்குவானுங்களே, அந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி அவன். நம்ம இந்த 35 வாங்கிட்டு ஜாலியாக இருப்போமே, அந்த மாதிரி மெஜாரிட்டி நம்ம. அவன் அந்த 100க்கு 100 வாங்கிட்டு வீட்டில் இருக்க மாட்டாங்க, வந்து சொல்லிட்டு போவான் எங்கள் அம்மா கிட்ட, சித்தி நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு, சித்தி நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. கேட்டாங்களா, வந்து சொல்லிட்டு போவான். உடனே எங்கள் அம்மா அவன் பார் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், நீ தான் அப்படின்னா. பாஸ் பண்ணதே பெரிய விஷயம். அவன் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துட்டாங்க, சேர்க்காம அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான். நான் வந்து கஷ்டப்பட்டு அந்த கம்மி மார்க் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் வந்து தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துக்கோ, இல்லைன்னா ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோன்னு. அதனால் எனக்கு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கினேன், கம்மி மார்க்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட்டு. ஹிஸ்ட்ரி எடுத்துக்கினா ஏதோ முடிஞ்சு போச்சு. அவன் அப்போ கிண்டி இன்ஜினியரிங், ப்ரைவேட் இன்ஜினியரிங் கூட கிடையாது, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட்டு வந்துட்டான் சார், கோல்டு மெடல் சார். வாங்கட்டான், தப்பு இல்லை. வீட்டுக்கு வந்து சொல்லுவான் எனக்கு வேலைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு. நான் அப்போ தான் வேலை தேடின்னு இருக்கிறேன். எவ்வளோடா சம்பளம் நாங்கள் எங்கள் அம்மா அப்போவே சொல்கிறான், 35,000 ரூபா அப்படின்னா. எங்கள் அம்மா இப்படி திரும்பினார். நான் சொன்னேன் இன்சூரன்ஸ் கூட போட முடியாது 35,000 ரூபாய்க்கு என்னால். 2,000 ரூபா சம்பளமே பெரிய விஷயம் எனக்கு. இதே தான் திடீர்னு ஒரு நாள் வந்தா, சித்தி நான் அமெரிக்கா போகிறேன், வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா. அப்பா உழிஞ்சாண்டான்னு விட்டேன். போய் ஃபோன் பண்ணுவான், எனக்கு மாதத்துக்கு சம்பளம் 1 லட்சம். அப்போவே 1 லட்சம் ரூபா. அவ்வளோதாங்க முடிஞ்சுது. அவனை பார் மகேஷ் பார்னு ஆச்சா. போனானா ஒரு 2 வருஷம் அங்கே வேலை செஞ்சான். என்ன பண்ணிட்டான், அங்கே ஒரு நீக்ரோ பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான். அன்னைக்கு தான் எனக்கு ரிலீஃப் அப்பா அப்படின்னு. இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன்,
அம்மா மகேஷை பாருன்னு அவனை மாதிரி எதுவுமே பண்ண முடியல. பட் இது பண்ணியிருக்கானே, இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணவானே, டே அவன் உருப்படாதவன் சார், அவன் உருப்படாதவன் மகேஷை சொல்றதுக்கு 5 வருஷம் ஆச்சு சார். எப்பவுமே இப்படிதான், எதுவாக இருந்தாலும் சரி. நீங்க சாதனை படைக்க வேண்டும்னா எல்லாருமே ரோல் மாடல், நீங்க ரோல் மாடலா வாங்க சார். வெளிப்படை தன்மையே இல்லாத போயிடுச்சு. நம்ம எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்க்கு அது உண்மையிலேயே இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு வெளிப்படையா பேசுறதுக்கே தயங்குறோம், ஏன்னே தெரியல. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட 3 மணி நேரம் கதை பேசுறவங்க வெளியில இருக்கிற ஆள் கூட ஒரு 5 நிமிஷம் நம்மளால பேச முடியல, ஏன்னு தெரியல. நமக்கு உண்மையிலேயே வெளிப்படையா பேசுறதே தயக்கம் வருது. பார்த்ததை விட இழைச்சிருக்காரு சார், உங்களுக்கு டயபெட்டிக்கா, இழைச்சிருக்கீங்களேன்னு கேட்டா டயபெட்டிக் தான் ஆமான்னு சொன்னா நான் கேஸா போட போறோம் இல்ல. அது என்ன ஒரு பெரிய எல்லாருக்கும் வந்துச்சு, இன்னைக்கு உனக்கு நாளைக்கு எனக்கு. ஏன்னா இந்தியாவில் டயபெட்டிக் எல்லாருக்கும் வரும் கண்டிப்பா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி. டயாபெட்டிக்கானா அதுக்கு கூட உண்மையை சொல்ல மாட்டான். இல்லைங்க, பார்டர் என்ன பார்டர், டே உனக்கு டயபெட்டிக் இருக்கு, நீ பார்டர்னா கண்ணு தெரியாம தடவுறாருங்க சார். ஐல ப்ராப்ளம் இருக்கானே, லைட்டா தெரியாது, லைட்டே தெரியல, லைட்டே உனக்கு தெரியலடா. எதுவா இருந்தாலும் சரி, குடிப்பியான்னு கேட்டா எஸ் நோ, 2 விஷயம் தான், முடிஞ்சு போச்சு. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவீங்களா, எஸ் நோ. பீர் குடிப்பான், அது நம்மோரா, அதுவும் குடிதான். இந்த வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்க பெருமையா பேசுவாங்க, நான் வெஜிடேரியன். நீங்க வெஜிடேரியன்? ஆமாம், ஃபுல்லா வெஜிடேரியன். முட்டை சாப்பிடுவேன், முட்டை நீ வச்சுக்க வேண்டியதா நான் வெஜிடேரியன் இல்ல சார். எப்பொழுதுமே நீங்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டும் என்றால் வெளிப்படையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். எதுவா எந்த பிரச்சனையாலும் வெளிப்படையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க நல்லா இருந்தா கூட மற்றவர்கள் உங்களை ஆள விடாதீர்கள். ஏன்னா ஈஸியா நம்மளை சாப்பிட்டு போயிடுவான். மற்றவர்களை ஆள விடாதீர்கள். நான் சொல்லுவேன், நான் தமிழ் மீடியம் படித்தவங்க, ஆனால் பார்க்குறவங்க கிட்டலாம் சொல்லுவேன், தயவு செஞ்சு இங்கிலீஷ் கற்றுக்கங்க, இங்கிலீஷ் பேசுங்க சார். தமிழ் நமக்கு மற்ற மொழிகள் நமக்கு அறிவை வளர்க்கிறது. ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. அடையாளமாக தமிழ் இருக்கட்டும், ஆனால் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்றால் கண்டிப்பாக இங்கிலீஷ் இருக்கணும். என்னவாங்க அந்த லாங்குவேஜ் மேல ஒரு தமிழ்ல நல்லா படித்தேன், இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆங்கில அறிவை வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் வாழ்க்கை சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்படணும். நான் இன்டர்வியூக்கு போயிருக்கேங்க. வாட் யூ திங்க் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா, HR அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன நினைக்கிறேன்னு நான் சொன்னேன். இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதுதான் உண்மையிலேயே அட்மினிஸ்ட்ரேஷன். திருவள்ளுவர் சொன்னது, இந்த வேலையை இவன் செய்வான்றதை முடிவு பண்ணி அவங்ககிட்டயே அந்த வேலையை கொடு, அவ்வளோதான். அதான் அட்மினிஸ்ட்ரேஷனு. எங்கள் MBAலையும் அதான் சொல்லி கொடுக்குறாங்க. சொன்னேன். ஆனால் அந்த HR நான் என்ன கேட்டால் நீ என்ன சொல்கிற அப்படின்னா, வள்ளுவர் சொன்னார் சார்னு அவர்கிட்டயே வேலை கேளுன்ட்டான், அமிச்சிட்டான். கடைசி வரையும் எனக்கு இங்கிலீஷும் எனக்கும் பிரச்சனை. சார் இது பரவாயில்ல, அது என்னவாங்க அவங்களுக்கு ஒரு தனி லாங்குவேஜ். இப்போ இந்த இங்கிலீஷை பேசுகிற கும்பல் இருக்குல்ல, அவனுக்கு புது புது ஸ்டைல் கண்டுபிடிக்கிறான். ஒரு பையன் வீட்டுக்கு வந்தான், காஃபி குடிக்கிறியா தம்பின, ஐ எம் குட் அப்படின்னா டேய் குடிக்கிறியானா குடிக்கிறேன் இல்லை சொல்லு, வேணும் வானானா வேஸ்ட் நோ சொல்லு, ஐ எம் குட் அப்படின்னா அவ குடிக்கிறியான்னு கேட்டவன் பேடா. என்ன லாங்குவேஜ் ஒன்றும் புரியல. அது ஒரு தனி நாகரிகம், தனி அழகு. எங்கள் ஆஃபீஸில் ஆமாங்க எல்லாத்துக்கும் மாற்றிட்டோம். இந்த ரெஸ்ட் ரூம்னு ஒன்று இருந்தது, அது யாரை கேட்டு ரெஸ்ட் ரூம்னு நீங்கள் பேர் வச்சிங்க சார்? அதுக்கு பேர் என்ன, கழிவறை தமிழ்ல, இங்கிலீஷ்ல டாய்லெட். டாய்லெட் கெட்ட பார்த்தியா? நான் இல்லை இந்த இங்கிலீஷே பேசுகிற கும்பல் என்ன பண்ணிட்டான், அதுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் வச்சுட்டான். நம்மளாவது பரவாயில்ல, 4-5 இடத்துக்கு போகிறோம், தப்பிச்சிக்கணும். எங்கள் ஆஃபீஸில் ஒரு GM இருக்கார் சார், அவருக்கு 89 வயசு, இன்னும் இருக்காரு, GM-ஆவே இருக்காரு. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி, அதனால எங்கள் ஆஃபீஸ் அவர் அப்படியே வச்சிருக்காங்க. பட் 89 ஆக்டிவாக இருப்பார். என்ன ஒன்று வாடா போடான்னு வர எல்லாரும் தெரியும். அவரு அன்னைக்கு வராது, ரிசப்ஷனில் பொண்ணை காணும். டெலிஃபோன் ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டார், வேற ஷீனாரு, கான் டு ரெஸ்ட் ரூம்ச்சு. காலையில் 9 மணிக்கு நான் ரெஸ்ட்டுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டான். அப்புறம் நான் போனேன் உள்ள, சார் என்ன சார் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க? என்ன பின்ன 9 மணிக்கு நான் யார் ரெஸ்ட்டு அப்படின்னாரு. சார் ரெஸ்ட் இல்லை சார், ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அதான் ஏன் அப்படின்னாரு. ஏன்ற சார் பாத்ரூம் சார்ண்ணா. அப்புறம் ரெஸ்ட் ரூம்ன்றாங்க. இப்போ இவங்கெல்லாம் மாற்றிட்டாங்க சார்ண்ணா இங்கிலீஷில். யாரை கேட்டு மாற்றினாங்க எனக்கு புரியாது. அப்புறம் அவர் கேட்டார், என்னடா இங்கிலீஷு, நீங்கள் மத்தியானம் 1 ஹவர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பீங்களா, அந்த ரூம் என்ன அப்படின்னாரு. ரெஸ்ட் ரூம் சார்ண்ணா. அப்புறம் இதுவும் ரெஸ்ட் ரூம் சார்ண்ணா. ஏன்னா சாப்பிட்ற இடத்தையும் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க, போகிற இடத்தையும் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க,
என்னடா இங்கிலீஷ்னாரு. உண்மையிலே எனக்கு ஒரு புது சிஓ வந்தார் சார். என் ஆஃபீஸு தமிழரோட ஆஃபீஸு, நாங்கள்லாம் தமிழர்கள், என் சிஓவும் தமிழர். ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆஃபீஸ் உள்ள தமிழ் பேசக்கூடாது, அஃபிஷியலாக தமிழே பேசக்கூடாது. அது இல்லாமல் அவருக்கு நான் சிரிச்சாலே பிடிக்காது. யாராவது சிரிச்சுட்டு கிட்ட வந்து திட்டிட்டு போவார். நீ இருக்கிற இடத்துல ரொம்ப சிரிப்பாக இருக்கு அப்படின்வாரு. மனுஷங்க இருக்கிற இடம் சார், அப்படிதான் இருக்கோன்னு. நீ நீ இங்கே தமிழில் பேசக்கூடாது, இங்கிலீஷில் தான் பேசணும்னு பேச்சே விட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம் சார். நம்ம என்ன சொல்ல வரன்றது மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ஆளுக்கு திக்கி திக்கி சொல்லி எதுக்கு அவர்கிட்ட பேசவே நிறுத்திட்டேன். என்னாச்சு, இது பரவாயில்ல. என்னாச்சு, அன்னைக்கு ஆஃபீஸுக்கு ஸ்கூட்டரில் 2 வீலரில் வரேன். இந்த குட்டி அண்ணன் ஒரு வேன் இருக்குது பார்த்துக்கிறீங்களா, அதில் விட்டுட்டு பின்னால் திடீர்னு பிரேக் போட்டால் பின்னால் இஷ்டம். என் மட்காடு நசுங்கிடுச்சு, வண்டி டயர் நகரில். இப்போ லீவு நான் சிஓ கிட்ட தான் சொல்லணும். எப்படி சொல்கிறது, இங்கிலீஷில் தான் சொல்லணும். பார்த்தேன் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னா. குட் மார்னிங் அப்படின்னாரு. ஐ ஹீட் குட்டியானா சார் அப்படின்னா. அந்த வேன் பேர்லாம் ஒன்றும் தெரியாது. ஐ ஹீட் குட்டியானேன்னாரு. அவ்வளோதான். அவர் காலையில் ரொம்ப பிபி போல இது. ஆர் யூ ரைடிங் இன்சைட் தி ஃபாரஸ்ட் பச்சானாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. மட்காடு நசுங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் ஏதாவது சொல்லணும், என்னன்னு தெரியாது. சொட்டை ஆயிடுச்சின்னு சொல்லலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிப்பாரு. அதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷு, சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார் மிஸ்டர். எதுக்கு? ஆனால் ஆங்கில அறிவு இல்லை என்றால் கஷ்டப்படுவோம். எல்லாமே மாறி போச்சு. இப்போ முன்ன மாதிரி இல்லை. முன்னெல்லாம் ஆஃபீஸுக்கு போகும்போது பெருமையாக இருந்தது. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்குன்னு ஒரு தனி அட்டண்டன்ஸு, ஒர்க்கர்ஸுக்கு தனி அட்டண்டன்ஸு, அப்படி ஸ்டாஃபுக்கு தனி அட்டண்டன்ஸு. இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டான். சரிங்களா, எல்லாமே விரல் தான். அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் இதில் பஞ்சிங் மிஷினில் வைக்கணும். இல்லை என்ன பிரச்சனைனா அந்த 2 வீலர் ஓட்டுறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் சார். மழை காலத்தில் ஓட்டிட்டு போனோன்னா இந்த விரல் ரேகை இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மாறும், ஈரம் பட்டு. அது மெஷினில் வச்சோம் வச்சுக்கேன், ஒன் செகண்ட் ஒத்துக்காது. அன்றைக்கி நான் வச்சு ட்ரை பண்ணிக்கிறேன். பின்னால் என் பியூன்னு சொல்கிறான், சார் லீவு போட்டு விரலை காய வச்சு நாளைக்கு வா சார் அப்படின்னா. 1 செகண்ட் மாறி போச்சுங்க. எல்லாமே மாறுது, ஒன்றும் பண்ண முடியாது. சில மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நிறைய பேருக்கு அது புரியல. வாழ்க்கையில் முன்னேறணும்னா சில மரபுகளை நாம் மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் பண்பாட்டை கேவலப்படுத்தக்கூடாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு காலத்தில் உடை எப்படி இருந்தது, வேஷ்டி ஆண்கள், பெண்கள்லாம் புடவை, அப்படிதான் இருந்தது. ஆனால் அதே தொடர முடியாது, மாறுது, மரபுகள் மாறுது, நாகரிகங்கள் மாறுது. என்ன, ஒரு எல்லா ஆண்களும் வந்து வேலைக்கு போகிறாங்க, ரன்னிங்கில் ஓடணும், பஸ்ஸில் ஏறுறோம், ஸ்கூட்டரில் போகிறோம், பேண்ட்டு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் டீசெண்டாக போடணும். சில ஆண்கள் பண்ணுறது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ட்ரெயினுக்கு போகிறான் ஊருக்கு, வீட்டில் இருக்கும்போது நீ பர்முடாஸ் போடு, தப்பு இல்லை. ஊருக்கு போகிற பர்முடாஸ் போட்டுன்னு வரான் சார். அன்றைக்கி ஒரு ஆள் 6 அடிக்கு இருக்கிறான், 50 வயசு, பர்முடாஸ் போட்டுன்னு கோயம்புத்தூருக்கு என் கூட வண்டி ஏறாரு. அப்படியே அப்பர் கிளாஸ் பர்த்துக்கு ஏறுறான். என்னைக்குடா, அது ஒரு வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் பெண்கள் புடவை மட்டும்தான் கட்டினாங்க, தப்பு இல்லை. இப்போ பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூட்டர் ஓட்டுறாங்க, பஸ்ஸில் ஓட்டி போய் ஏறாங்க, எல்லாம் தப்பு இல்லை. நீங்கள் எது ஒன்றா மாறி போட. ஆனால் அதுலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். இந்த லெக்கின்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் தரணும். ஐயோ பயமாக இருக்குது. அன்றைக்கி ஸ்கூட்டரில் போகிறேன், முன்னால் ஒரு அம்மா 2 பக்கமும் கால் போட்டுன்னு லெக்கின்ஸ் போட்டுன்னு போகுது. எப்போ கிழியோமோன்னு பயந்துக்கினே போனேன். அப்புறம் அந்த ஆள்கிட்ட சொன்னேன், சார் ஸ்கூட்டரை மூடுற கவர் இருந்தால் மூடி தொலை சார்னு. ஏன்னா ஒரு லெவல் இருக்க வேணாம். எல்லாத்துக்குமே நாகரிகங்கள் வரலாம், ஆனால் அது நம்முடைய பண்பாடை மாற்றுவதாக இருக்கக்கூடாது. மரபு சார்ந்ததும் பரவாயில்ல, நிறைய பேருக்கு அது தெரியல. இந்த இளைஞர்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தன்னுடைய நிறம் பற்றிய கவலை, தன்னுடைய உயரம் பற்றிய கவலை, அதெல்லாம் இல்லை. கருப்பா இருக்க சார், தப்பே இல்லை. இந்திய நிறமே கருப்பு தான். உண்மையிலேயே அழகு கருப்பு தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியல? உலக அழகி கிளியோபாட்ரா கருப்பு, ராமன் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, திரௌபதி கருப்பு. கருப்பு தான் அழகு. ஆனால் நம்ம பெண்களுக்கு அது தெரியல. சிவப்பா இருக்கணும் சார், இல்லைன்னா ஏமாத்துவானா? 7 நாளில் சிகப்பழகு எப்படியா வரும்? அப்படி வந்தால் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் விற்க வேண்டியது தானே. இவங்களும் வாங்குறாங்க சார். 8 போல் தடவுங்கள், 8 போல் தேயுங்கள்ன்றான். என்ன அது 8 போட்டு லைசன்ஸ் வாங்குறது ஆர்டிஓ ஆஃபீஸா? அது என்னமோ நிறைய பேருக்கு தெரியல. அழகாக இருக்கிறது வேற. இந்த லிப்ஸ்டிக் போடுறது, நம்ம மகளிர் என்ன நினைக்கிறாங்க, லிப்ஸ்டிக் போடுறது வந்து நாகரிகம்னு. இல்லை, அது வெளிநாட்டில் இருக்கிற பெண்களுக்காக. அங்கே வந்து வெதர் அந்த மாதிரி.
வெளிநாட்டில் வெதர் வந்துங்க ரொம்ப குளிர் வரும். குளிர் இருந்தால் உதடு பிரியும், பிளட்டு ப்ளீட் ஆகும். அதுக்காக அவங்க வந்து வேஸ்லைன் போடுவாங்க, அப்புறம் லிப்ஸ்டிக் போடுவாங்க காப்பாற்றுறதுக்காக. அவங்க அதுக்காக போட ஆரம்பித்து ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்காக போட்டாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. அங்கே போடுறாங்கன்னா நாங்களும் போடுவோம். எப்படி போடணும் அதுவும் தெரியாது, நம்ம இஷ்டம். சில கல்யாணத்தில் எங்கள் கல்யாணம்லாம் பார்த்தோன்னா சில நம்ம சொந்தக்காரங்க லேடிஸாக வராங்க, கஷ்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சார் அது ஸ்டிக்குன்னு முடிக்கிறான் பாருங்க, அது தெரியாது. அந்த லிப்ஸ்டிக் எடுத்து நல்ல பச்சை கலர் அரக்கு பச்சையில் புடவை, சிவப்பு லிப்ஸ்டிக்கு, அதை ஸ்டிக் இல்லை, இந்த கிருஷ்ணர் வெண்ணெய் திருண்ண மாதிரி பூசின்னு வரும். அது அவங்க வந்துங்க லிப்ஸ்டிக் போட்டால் கூட அது மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. டிஷ்யூ பேப்பரை வச்சுப்பாங்க, அப்பப்போ பண்ணுவாங்க. நம்மள ஆளுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. லிப்ஸ்டிக் வெளிநாட்டில் போட்டாங்கன்னா ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க. சரியா? நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. முதல் பந்தியில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு இன்னும்னா அனுமார் வேஷம் போட்ட மாதிரி ஆகிடும். இதோட விடாதுங்க, அப்படியே குரூப் போட்டோக்கு வந்து நிற்குங்க. அப்புறம் சொல்லுங்க, இந்த ஃபோட்டோக்காரன் சரியாகவே எடுக்கல, நீ எங்கே இருந்தா சரியா, அழகாக வந்து அசிங்கமாக மாறிட்ட, எதுக்கு இந்த ஸ்டைலு? எது நமக்கு இருக்கோ அதை வச்சுட்டு முன்னுக்கு வரணும் சார். நிறைய பேருக்கு அது ஒரு பாடமாகவே இருக்கு. எல்லாமே மாறி போச்சுங்க. ஒரு 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 முன்னெல்லாம் கோயிலுக்கு போங்க வெறும் மங்கள வாத்தியம்னு இருக்கும், இப்போ அது கிடையாது, ட்ரம்ஸ் வச்சுட்டான். உண்மையிலே அன்னைக்கு பெருமாள் கிட்ட நிற்கிறேன், திடீர்னு டம்முன்னு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ட்ரம்ஸ் வச்சுட்டான். எல்லாம் மாறுது, வெளியே போனால் மாறுது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ பாருங்க, நம்மளை வந்து சில விஷயம் மட்டும்தான் மாறுவதற்கு ஏற்ப மாறணும், வேற வழி கிடையாது. இப்போ எல்லாருக்கும் தெரியும் தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 அப்படிதானே? அப்படிதான் இருந்தது. திடீர்னு ஆட்சி மாறுச்சு, தை 1 அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஒன்றும் திருப்பி ஆட்சி மாறுச்சு, சித்திரை 1 நாங்கள். சரிங்க ஒன்றும் இப்போ இந்த வருஷம் தப்பிச்சிட்டோம். அடுத்த வருஷம் தை 1 சித்திரை 1 தெரியல. பண்டிகை கூட சஸ்பென்ஸா வச்சுக்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் மட்டும்தான். நமக்கு என்ன சார், என்னைக்காவது வச்சுக்கோ, எனக்கு தேவை ஒரு நாள் லீவு, சன் டிவியில் புது படம், முடிஞ்சு போச்சு சார். ஒண்ணு எப்பொழுதுமே வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் 3 நம்பிக்கை. தன்னம்பிக்கை முக்கியம். நிறைய பேருக்கு அது இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு காணாத போயிடும். மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் எதுக்கு சார் உங்களுக்குலாம்? மோட்டிவேஷன் கிளாஸ் எதுக்கு? உங்களில் இருக்கிற உங்களுக்கே அடையாளம் காட்டு போவது. அது தேவையில்லை. உனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நீங்க வெறும் ஹிஸ்டரியை பார்க்கும்போதுல வெறும் வெற்றிகளை மட்டுமே பார்த்து பழகி, மாவீரன் அலெக்சாண்டர் பெரிய ஆள், அவ்வளவுதான், அதோட முடிச்சிடுவீங்க. இல்ல, அவனோட வெற்றிக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். அவன் ஒரு நாட்டுக்கு படம் எடுத்துட்டு போனானா, அந்த நாட்டு துறைமுகத்தில் இறங்கின உடனே சார் தான் பயணம் பண்ணி வந்த கப்பல் இருக்குல்ல, அதெல்லாம் கொளுத்திடுவான். ஏன்? இந்த நாட்டை ஜெயிச்சு இங்க கப்பலை எடுத்து இந்த கப்பல்ல தான் போகணும், திரும்பி ஓடுற மாதிரி கப்பல் ரெடியா இருக்கக்கூடாதுன்னு அந்த ஜெயிப்போம் என்ற அந்த நம்பிக்கை. நிறைய பேருக்கு மற்றவங்களை பாராட்டுறது ஒரு நல்ல விஷயம்னே தெரியல இன்னும் நமக்கு. உண்மையிலேயே சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற வேண்டுமா, மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை எல்லோரும் பாராட்டுவார்கள். நமக்கு அது மாதிரி இல்லை, மனசே வரமாட்டேது. பக்கத்திலே உட்காருகிற பொண்ணு செமஸ்டர்ல நிறைய மார்க் வாங்கிடுச்சு, கஷ்டமாகுது அதுகிட்ட பேசுறதுக்கு. இவன் மட்டும் எப்படி வாங்கினான்னு பாராட்டு. நியூயார்க்லங்க ஒரு சைக்காட்ரிக் கிட்ட ஒரு பொண்ணு வந்துச்சு, ஸ்டெனோகிராஃபர். அது வந்து சொல்லுச்சு, டாக்டர் எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு இருக்கு. ஏமா ஆனாரு, என் பாஸ் என்னை வந்து அப்படி நாசம் பண்றான், திட்டுறான், அவன் முன்னால் போக முடியல, ஏதாவது ஒரு நாள்னா பரவாயில்ல, ஆல்வேஸ் ஸ்கோல்டிங் மீ, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு வேற வேலை போக முடியாது, ஏன்னா இந்த வேலையில தான் எனக்கு வந்து ரொம்ப நாள் இருக்க நல்ல சம்பளம், இப்போ என்னோட சர்வீஸ் வேற இடத்துக்கு போக முடியாது, ஐ வாண்டட் டு டை, சூசைட். அவன் சொன்னான், டாக்டர் இரு உன் எம்டி டெய்லி திட்டுறான், ரைட் ஓகே. அப்புறம் சொன்னாரான், ஒன்று செய், எனக்காக ஒரு 15 நாள் உன்னோட சூசைடை தள்ளி போடு, இன்னையிலேருந்து உன் எம்டியை வாட்ச் பண்ணு, உங்க எம்டி கிட்ட உனக்கே தெரியாத நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும், சரியா, அதை பாரு, பாராட்டு, போ. அவ்வளவுதான், போச்சு. 15 நாள் ஆச்சு, வரல.
டாக்டர் பயந்துட்டாரு, சூசைட் பண்ணிச்சு போலக்குதுன்னு. 2 மாசம் ஆச்சு, சரி விட்டாரு, மறந்துட்டாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து ஒரு இன்விடேஷனை கொடுத்தது அவர்கிட்ட. என்ன இன்விடேஷன்னாரு, ஐ எம் கெட்டிங் மேரேஜ் டாக்டர் இருந்துச்சு. அப்பா, அப்போ சூசைட் இல்லை, யார் மாப்பிள்ளைனாரு, எங்க எம்டி தான் இருந்துச்சு. எப்படின்னாரு, அவனால தான் நீ தற்கொலை பண்ணிக்க போறேன். ஆமா டாக்டர், ஆனா நீங்க சொன்னதை அவனை கவனிச்சேன். என்னென்ன அவர் திட்டுவாரு, ஆனா அவருக்குள்ள இருக்கிற என்னென்ன நல்ல விஷயங்கள்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அவரை மாதிரி டீசெண்டா ட்ரெஸ் பண்றது எங்க ஆபீஸ்லயே யாரும் இல்லை. இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளோவு, டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஒரு மிஸ்டேக் கூட பண்ண மாட்டாரு, வார்த்தையை திருப்பி கூட எழுத மாட்டாரு. அவரோட ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அற்புதமா இருக்கும். அவருடைய ஹைஜீனிக்கு, அவருடைய ஸ்மார்ட்னஸ், அவரோட டேபிள் எப்பவுமே கிளீனா இருக்கும். இவ்வளோ நல்லதை நான் பார்க்க தவறிட்டேன். நான் இதெல்லாம் பார்த்து பாராட்ட அவரும் என்ன பாராட்டினாரு, அப்புறம் பாராட்டிட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஒரு பாராட்டு உண்மையிலேங்க. நீங்க யாரையாவது ஒருத்தர் பிரச்சனை எங்கன்னா நான் யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாதான் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். நானும் எங்க HR மேடத்துக்கு அவ்வளோ பயப்படுவேன். ஏன்னா லேட்டாக போனால் அவ்வளோ சத்தம் போடுவாங்க. சத்தம் போடுறது கூட இல்லைங்க, லேட்டாக போயிட்டா வீட்டுக்கு போ CLன்னு ஸ்கூல் பையன் மாதிரி திருப்பி அனுப்புவாங்க. நான் அன்னைக்கு லேட்டாக போனேன், ஸ்டாஃப் சொன்னான், மேடம் உன்னை உள்ளே வந்து பார்க்க சொன்னாங்க, உனக்கு எதுக்கு இன்னைக்குன்னு. உள்ளே போனால் பார்த்தா லேட் அப்படின்னாங்க. டக்குன்னு சொன்னேன், மேம் நீங்கள் இன்னைக்கு வேர் பண்ணியிருக்க சாரி உங்களுக்கு நல்லா இருக்கு மேடம், நல்லா சூட் ஆகுது மேடம்னு. அவ்வளோதான். ரியலி எங்க ஹஸ்பண்ட் கூட மார்னிங் அதான் சொன்னாருன்னு. அந்த வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைச்சுக்கிறான். நமக்கு வேலை முடிஞ்சுது. பாராட்ட கற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். பாராட்ட கற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கே கஷ்டம். என்ன தெரியுமா, மற்றவர்களால் நீங்கள் புறந்தள்ளப்படுவீர்கள். அவ்வளவுதான். ஒரு பாடத்தை நாம் படிக்கிறோம், ஆனால் அந்த பாடத்திலிருந்து என்ன பாடத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்று தெரியல. நிறைய விஷயம் இருக்கு வாழ்க்கையில. சார், ஒரு ரேடியோக்கார் வந்து ஒரு அண்ணன் தம்பி 2 பேரை போய் பேட்டி எடுக்கிறான். அண்ணன் வேலை வெட்டி எதுக்கும் போகாம குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கிறவன். தம்பி படிச்சு பெரிய தொழிலதிபராக இருக்கான். இந்த பேட்டி எடுக்கிறவனுக்கு என்ன பிரச்சனைனா, அண்ணனும் தம்பியும் ஒரு வருஷம் தான் டிஃப்ரெண்ட்டு, ஏன் இவ்வளோ ஆப்போசிட்டாக இருக்காங்கன்னு பேட்டி எடுத்துட்டு அண்ணங்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறான். நீ இப்படி குடிக்காரனா வேலைக்கு போகாமல் இருக்கியே, ஏன் இப்படின்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தான் நாங்க. ஏன்னா, ஆமாம் அவர் குடிப்பார், வீட்டை சரியாக பார்த்துக்க மாட்டார், குடிப்பார், என்னெல்லாம் ஸ்கூலுக்கு ஃபீஸே கட்டினதில்லை, குடிப்பார், எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டாங்க, நான் இன்னைக்கு குடிக்காரனா இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னா. சரி, தம்பிக்கிட்ட போய் கேட்டான், நீங்கள் இவ்வளோ சின்ன வயசில் உயர்ந்து தொழிலதிபர் ஆயிருக்கீங்களே, யார் காரணம்னு. தம்பி சொன்னான், எங்கள் அப்பா தான் காரணம் தான். என்னடா இது, பிளாட்ஃபார்மில் படுத்துனுக்கிறவனும் அப்பான்றான், வளர்ந்தவனும் அப்பான்றான், எப்படி பாடினாரு. ஆமாம் சார், எங்கள் அப்பா பொறுப்பு இல்லாமல் இருந்தார், டெய்லி குடிப்பார், வீட்டில் எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டார். அப்போ நான் உறுதி எடுத்தேன், எந்த காலத்துலையும் எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, அவர் எது செய்கிறாரோ அதுக்கு எதிர்ப்பாக செய்யணும்னு. அதனால தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நானே கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப்பில் படித்து இன்னைக்கு ஒரு தொழில் தொடங்கி வந்துட்டேன்னு. ஒரே அப்பா தான். ஒரு மகன் பார்த்த பார்வை வேறு, அவன் பெற்ற பாடம் வேறு. இன்னொரு மகன் பெற்ற பார்வை வேறு, அவன் பெற்ற பார்வை வேறு. எல்லாமே ஒன்று தான். நீங்கள் பார்க்கிற பார்வையிலே இருக்கிறது, நீங்கள் எடுத்துக்கொள்கிற பாடத்திலே இருக்கிறது. ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே விதின்னு சொல்கிறான் நம்மகிட்டயே. ரொம்ப கஷ்டம். ஏன் தம்பி உனக்கு அந்த சப்ஜெக்ட் கிடைக்கல, வேற விதி சார். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த பசங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது நேவாடா வரப்போறேன், நான் டாக்டர் இன்ஜினியர், +2 முடிச்ச பையனை கேட்டால் தெரியல சார்ன்றான். ஏன்னா அவன் அப்போ முடிவுக்கு வந்துடுறான். கல்லூரி படிச்சுட்டு வெளியில் வர பையங்களை என்னப்பா பண்ண போறேன் நான், தெரியல சார், விதியை என்ன பண்ணுதுன்னு தெரியலன்னு. இந்த இளம் வயசுல எப்படி விதியை பற்றிய கவலை உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு, விதி என்பதை மனுஷங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வருகிற பொழுது, தோல்வி வருகிற பொழுது, அதனால மொத்தமாக மடைஞ்சுடாம போயிடக்கூடாதுன்றதுக்காக விதி, அதனால இந்த மாதிரி ஆச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்தது மேலே 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 போனோம். நிறைய பேர் சின்ன வயசுலேயே விதியை பற்றி கவலைப்படுறான். சார், கல்யாணத்தில் உட்கார்ந்துருக்கான், பச்சடி போட்டுக்கினே வரான், இவன் இலையில மிஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருந்து போட்டான், இவன் இலையில பச்சடி போடலன்னா என்னடா தம்பி, பச்சடி போட்டு தான் போட்டு போயிட போறான். இவன் வாய் திறந்தும் கேட்கல. சரி, பச்சடி வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லையா, இன்னைக்கு கூட அதுவும் இல்லை, பதட்டி கூப்பிடு எதுவும் இல்லை. ஆனா விடாம அந்த பச்சடி போட்டு போனால அவன் கட்சி வரையும் போற வரையும் அப்படியே பார்க்கறான். இந்த பக்கத்துல இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், பச்சடி போடல போல இருக்கு அப்படின்னா. அது இவன் சொல்றான், சார் ஆமா சார், என் விதியை
எங்கள் அம்மாவுக்கு நான் 5வது பிள்ளை, எங்கே போனாலும் இப்படி தான். ஏன் முதல் பிள்ளையா இருந்தால் என்னடா பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவியா? முதல் பிள்ளையா இருந்தாலும் நீ பச்சடிக்கு தான் உட்காந்துருப்பேன். ஆக விதி மேலே பழிய போடுறது ரொம்ப பெரிய தவறு. இன்றைக்கு தன்னம்பிக்கை வேண்டும். எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கின்ற திறமையும் முயற்சியும் வேண்டும். நம்ம ஆசிரியர் பேசும்போது அற்புதமாக சொன்னார். சுவாமி விவேகானந்தர் கத்தியை கொடுத்தார், அவங்க தாயார். கரெக்ட். அதே விவேகானந்தர் தான் சின்ன வயசுல பள்ளிக்கூடங்களுக்கு போகின்ற பொழுது தான் ஒரு குதிரை ஓட்டியாக, தேர் ஓட்டியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவங்க அம்மா கிட்ட சொன்னார், நான் சொன்ன ரோல் மாடல்னு. அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னார், அம்மா நான் தேரோட்டியாக வரணும்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, தப்பில்லை, தேரோட்டியா வா. ஆனால் தேரோட்டியாக வந்தால் யாரை மாதிரி வரணும்னு தெரியுமான்னு கூட்டும் போய் பகவத்கீதையில் கண்ணன் தேரோட்டியாக இருப்பானே அந்த கண்ணனை காண்பித்து, நீ தேரோட்டியாக வந்தாலும் இவனை போல தேரோட்டியாக வர வேண்டும் என்று சொன்னாரே, அதுதான் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலை அறிமுகப்படுத்துகிறது. அதே போல்தான் இந்த உலகம் முழுவதும் போய் இந்து சமயத்தை முதன்மைப்படுத்தியவர் சுவாமி விவேகானந்தர் என்பது உண்மை. எல்லாமே அப்படிதான் சார். முதல்ல எல்லாம் மூட நம்பிக்கையை தூக்கி போட்டுட்டு வெறும் தன்னம்பிக்கையோடு உயர்த்து பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையிலே உயர்வீர்கள். நிறைய பேருக்கு எதுவோ பாசிட்டிவாக எடுத்துக்க தெரியல, அதுதான் பெரிய பிரச்சனை. எது நடந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், அதுதான் பிரச்சனை. உங்கள் எல்லாருக்கும் சின்மயானந்தா சுவாமிகள் தெரியும். பெங்களூர்லேருந்து டெல்லி போகிறாரு, விடிய கால ஃப்ளைட்டு ஏறிட்டாரு. ஏறினவர் டெல்லி போகுது. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, இறங்க முடியாது, ரொம்ப பனிமூட்டை இருக்குது, திரும்பி பெங்களூர் போயிடுங்கன்ட்டாங்க. வண்டி திரும்பி ஃப்ளைட்டு பெங்களூர் வருது. பெங்களூரில் திரும்பி அவங்க கீழே இறங்கிறதுக்கு முன்னால் மறுபடியும் தகவல் வருது, கிளியர் ஆகிடுச்சு, டெல்லி வாங்கன்னு. பெங்களூர் டு டெல்லி, டெல்லி டு பெங்களூர், மறுபடியும் டெல்லி. அந்த சக பேசஞ்சர்லாம் வெறுத்துட்டான் வாழ்க்கையா. சுவாமி பக்கத்தில் இருந்தவன் கேட்டானா, சுவாமிஜி உங்களுக்கு கோபமே வரலையா, இப்படி இரிட்டேட் பண்ணுறாங்கன்னு. சுவாமிஜி சொன்னாராம், என்ன இல்லை போய் வந்து சுவாமிஜி சொன்னாராம், ஒன்று கவனிச்சிங்களா, நம்ம வாங்கின டிக்கெட்டுக்கு 3 சவாரி. இதே டிக்கெட் வாங்கி போனால் எவ்வளோ செலவாயிருக்கும். பாசிட்டிவ் திங்கிங். அன்னை தெரசா இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க சார். கல்கட்டாலேருந்து டெல்லிக்கு அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் 6 மணி செக்இன் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்டு 2 ஹவர் டிலேன்னுட்டாங்க. எல்லா பேசஞ்சரும் எகிரி குதிச்சான். சிஸ்டர் சொன்னாங்களாம், தேங்க்ஸ் அ லாட் அப்படின்ட்டு போய் ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பேசஞ்சர் கேட்டாங்களாம், மதர் உங்களுக்கு கோபமே வரலையா, 2 ஹவர் டிலே. அப்போ மதர் சொன்னாங்களாம், இல்லை எனக்கு சந்தோஷமாயிடுச்சு, ஏன்னா நான் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுன்னு நினச்சிட்டு சரியாக ப்ரே பண்ணாமல் வந்தேன், கடவுள் எனக்கு ப்ரே பண்ணுறதுக்கு 2 ஹவர் கொடுத்தாரு. பாசிட்டிவ் மைண்ட். எப்போவே மனிதர்களை பார்க்கிற பொழுது நீங்கள் நான் ஒன்று சொல்லுவேன், பீட்சா பார்த்துருக்கீங்களா, மனிதர்களும் அப்படிதான். நீங்கள் மனிதர்களை படிக்க ஆரம்பியுங்கள். பீட்சா பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸில் வரும், சரியா? ஓப்பன் பண்ணிங்க வச்சுங்களேன், ரவுண்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எடுத்துங்க வச்சுங்க, ட்ரையாங்கிளில் இருக்கும். மனிதர்கள் அப்படித்தான். பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பார்கள், பழகும்போது ஒரு மாதிரி இருப்பார்கள், உண்மையிலேயே வேற மாதிரி இருப்பார்கள். மனிதர்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்த கலை நிகழ்ச்சிகள் உண்டு என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.